கோவை போத்தனூர் பகுதியில் பாமக சார்பில் நடைபெற்று வரும் சமூக நீதியை நிலைநாட்டு சாதிவாரி கணக்கெடுப்பின் முக்கியத்துவம் என்ற கருத்தரங்கில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையில் காணலாம். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் நினைச்சு பாருங்க, திமுக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர், அவருக்கு அன்றைய தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலாக பணியாற்றியவர் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள். அவர் அந்த கருத்தரங்கள் கலந்து கொண்டு அவர் சொன்னது, ஆம், தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், நடத்துவதற்கு அத்துணை அதிகாரங்களும் சட்டங்களும் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு மேலே வேற யார் என்ன சொல்ல வேண்டும்? திமுக அரசு காலத்தில் அவங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் இன்று தெளிவாக கிட்டத்தட்ட 40 நிமிடம் தெளிவுபடுத்தினார் அந்த கருத்தரங்கள். அதன் பிறகு மதுரையில் பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள், பங்கேற்றார்கள். மிக சிறந்த ஒரு கருத்தரங்கம் மதுரையில் நடத்தப்பட்டது. அடுத்தது இப்போ கொங்கு மண்டலத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும், திருச்சியிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டின் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதாவது சமூக நீதி என்றால் காலங்காலமாக அடக்கி ஒடுக்கி வஞ்சிக்கப்பட்ட சமுதாயங்கள், பின்தங்கிய சமுதாயங்கள், கீழே இருக்கின்ற சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், சமநிலை அடைய வேண்டும். அதுதான் சமூக நீதி. நம்மை சமுதாயம் ஜாதி அடிப்படையிலே தான் அந்த காலத்திலிருந்து பிரித்து வைத்தார்கள். நமக்கு இடஒதுக்கீடு இன்று கிடைப்பதும் அந்த ஜாதி அடிப்படையிலே தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைப்பது சாதி அடிப்படையில் தான் கிடைக்கிறது. மத அடிப்படையில் அல்லது இனமோ மொழியோ வேற எந்த அடிப்படையிலும் கிடைப்பது கிடையாது. சாதி அடிப்படையிலே தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 10% EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், முன்னேறிய சமுதாயத்துக்கு அதுவும் சாதி அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு. ஏன்னால் முன்னேறிய சாதியில் அங்கே ஏழை மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தியாவிலே 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதாவது இந்தியாவிலே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேறிய சமுதாயம் மொத்தத்திலேயே 7-8 விழுக்காடு தான் இருப்பாங்க இந்தியாவில். அதில் ஏழை மக்கள் அதில் ஒரு 1%, 1/2% தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்திய அரசு கொண்டு வந்தது. சட்டத்தை தக்க வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இப்போ அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ பேசணுன்னா 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது. காலம் போயிட்டு இருக்கு, 1:30 மணி ஆயிடுச்சு. நீங்கள்லாம் உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பசியோடு இருக்கிறீங்க. ஆனாலும் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காரணம், நீங்கள் எல்லாம் சமூக நீதி போராளிகள். உங்களை எல்லாம் நான் சமூக நீதி போராளிகளாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்படியே காலம் கடந்து விடக்கூடாது. மேடையில் பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, தமிழக அரசு தூங்கி கொண்டிருப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறது. தூங்குறவர்களை நாம் எழுப்பலாம், ஆனால் தூங்கி கொண்டிருக்கின்ற நடிப்பவர்களை எழுப்புவது கொஞ்சம் கடினம். ஆனாலும் எழுப்பிடலாம், நீங்க நினைச்சா எழுப்பிடலாம். அவர்களை எழுப்புகின்ற காலம் வந்து விட்டது. எழுப்புகின்ற காலம் வந்துடுச்சு. இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனையோ, இது வன்னியர்கள் பிரச்சனையோ கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.